அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மரபு தமிழ். சரியா? ஸோ நம்ம அத எழுதிடலாம். மரபு தமிழ். ஓகே, நம்ம சிலபஸ்ல நியூ சிலபஸ் அப்டேஷன்ல மரபு தமிழ்ல என்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகும் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, திணை மரபு. சரியா? திணை மரபுனா உயர்திணையா அக்ரிணையா, திணை மரபு, பால் மரபு, காலம், கால மரபு, காலம், இளமை பெயர்கள், இளமை பெயர், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு. ஸோ இந்த டாபிக் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் வந்து மரபு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது பத்தி நம்ம இப்போ டீட்டெயிலாக வந்து நம்ம இந்த வகுப்புல கிளியரா ஓல்டு புக்கு நியூ புக்ல இருக்கக்கூடிய அந்த தொகுப்புகளை தொகுக்கப்பட்டு இந்த வீடியோ வாயில உங்களுக்கு தரப்போறேன். ஓகேவா? ரைட். இப்ப பாருங்க, முதல்ல வந்து இந்த பாயிண்ட் இலக்கணம் பொது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். என்ன விஷயம் சொல்லுவாங்க, அதாவது திணைகள். திணை எத்தனை வகைப்படும்? திணை 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, அக்ரிணை. இந்த பாயிண்டே அதுதான். ஓகேவா? திணை 6 அறிவுடைய, ஓகேவா? நோட்டீஸ் அ பாயிண்ட். 6 அறிவுடைய மக்களை உயர்திணைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 6 அறிவுடைய மக்களை உயர்திணைன்னு சொல்லுவாங்க. அப்படி 6 அறிவு இல்லாத உயிருள்ள உயிரற்ற பொருட்களை அக்ரிணை அப்படின்னு சொல்லுவாங்க. அல்திணைன்னு சொல்லுவாங்க. அக்ரிணை பொருள்கள், அக்ரிணை உயிரினங்கள் சொல்லுவாங்க. புரியுதா? உயர்திணை என்பது 6 அறிவு உடையது. அக்ரிணை என்பது 6 அறிவு இல்லாமல் உயிரற்ற பொருளை குறிப்பது. சரியா? இதுதான் உயர்திணை, அக்ரிணை 2 வகைப்படும் திணை வகைகள். நெக்ஸ்ட், ஐம்பால் என்பது என்ன? ஐம்பால் என்பது என்னன்னா, இந்த உயர்திணை இந்த திணை வகையினுடைய உட்பிரிவுன்னு சொல்றாங்க பாருங்க. ஐம்பால். பால் என்பது என்ன? பால் என்பது என்னன்னா பகுப்புன்னு அர்த்தம். ஓகேவா? பகுப்பு, பிரிவு. அந்த பாலினுடைய மீனிங் என்ன? பகுப்பு, பிரிவின் மீனிங். இந்த பால் திணையின் உட்பிரிவு சொல்றாங்க. இந்த இரு திணை இருக்கு இல்லையா, இதனுடைய உட்பிரிவு தான் பால் பிரிவுன்னு சொல்றாங்க. பால் வகை. என்ன பால்? இது பாருங்க, பால் என்பது 5 வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர்பால். இந்த 3 பால் இருக்கு இல்லையா, இந்த ஆண் பால், பெண் பால், பலர்பால். இந்த 3 பால் உயர்திணைகளை மட்டும்தான் குறிக்கும். ஓகேவா? இந்த 3ம் உயர்திணை மட்டும்தான் குறிக்கும். ஓகேவா? உயர்திணை மட்டும்தான் குறிக்கும். நான் கலர் மாத்திக்கிறேன். இந்த இன்னும் 2 பால் வகை இருக்கு இல்லையா, ஒன்றன் பால், பலவின் பால். இந்த இரண்டும் அக்ரிணையை குறிக்கக்கூடிய சொல். ஓகேவா? அப்போ திணையினுடைய உட்பிரிவு தான் பால் பிரிவு. அந்த ஆண் பால், பெண் பால், பலர்பால், இது 3 பால்களுமே உயர்திணையை குறிக்கக்கூடியது. ஒன்றன் பால், பலவின் பால், இதை அக்ரிணையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அமைகிறது. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து நான் விலைக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பாடத்துக்குள்ள போய், இதுதான் மெயின். இது புரிஞ்சாதான் சரியா இருக்கும். ஓகேவா? உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள். இப்போ ஆண் பால் என்னென்ன குறிக்கும்? ஒரு ஆண்மகனை, வீரன். ஒரு ஆண்மகனை குறிப்பது எல்லாமே ஆண் பால். பெண் பால் என்பது பெண்களை குறிக்கக்கூடிய அனைத்துமே பெண் பால். பலர்பால் என்பது என்ன? மக்கள், பெண்கள், ஆடவர். ஆடவர்கள்லாம் நிறைய ஆண்கள் சொல்லிட்டு மீனிங். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இதுதான் மீனிங். ஓகேவா? ஆண் பால், பெண் பாலுடைய மீனிங். நெக்ஸ்ட் பாருங்க, அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள். அக்ரிணை நம்ம உயர்திணை பார்த்தாச்சு, இப்ப அக்ரிணை பார்க்க போறோம். ஓகேவா? அக்ரிணை பார்க்க போறோம். அக்ரிணை என்பது என்ன? அதாவது அக்ரிணை வந்து எத்தனை பால் இருக்கு அக்ரிணைல? 2 பால் இருக்கு. என்னென்ன பால் இருக்கு? ஒன்றன் பால், பலவின் பால். அப்ப ஒன்றன் பால் என்பது சிங்கிள் பர்சனா, சிங்கிளாக யானை, புறா, மலை அப்படி குறிச்சா அது என்னது? ஒன்றன் பால். இதுவே யானைகள், பசுக்கள், மலைகள் அப்படின்னு குறிச்சாங்க அப்படின்னா இது வந்து பலவின் பால். புரிஞ்சா? அப்போ திணை தெரிஞ்சாச்சு, பால் வகை தெரிஞ்சாச்சு. இப்போ மூவிடங்கள் தெரியணும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா தன்னை குறிப்பது. முன்னிலை என்பது முன்னாடி இருக்கிறவங்கள குறிப்பது. படர்க்கை என்பது பொதுவா குறிக்கக்கூடிய சொல். ஓகேவா? இதுதான் தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது பத்தி கொஞ்சம் விலங்கு கூட்டலாம். அதாவது
தன்மை பாருங்களேன். அதாவது தன்மை என்பது என்ன? கொஞ்சம் பெருசாகிக்கலாம். தன்மை பாருங்களேன். இப்ப தன்மை கூட்டாச்சு. தன்மை பெயர்கள், தன்மை வினைகள். வினை என்பது என்ன? செயல்பாடுகள், செயல்கள் நடந்து போறது, வர்றது, போறதா வினைன்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்போ தன்மை என்பது தன்னை குறியக்கூடியதான் தன்மை சொல்லுவாங்க. நான் இப்போ நான் வந்தேன், நான் வருவேன் அப்படின்றதுதான். ஓகேவா? இப்போ நான் செல்வேன் அப்படி சொல்லலாமா? வராது. அப்போ பாருங்க, நான் தன்மை என்பது நான், யான், நாம், யாம் இப்படிதான் வரும். நான் வருவேன் அப்படின்னு குறிக்கும். நான் அப்படிதான் வரும். இதுவே ஒரு வினை சேர்ந்து வருது. நான் வருவேன், நான் வந்தேன். ஒரு வினை சேர்ந்து வருதுன்னா இது போலதான் சேர்ந்து வரும். நான் வந்தேன், நாம் வந்தோம் இப்படிதான் வரும். இந்த படற்கையில் இந்த முன்னிலை இருக்கு இல்லையா? முன்னிலை பார்த்து சேர்ந்து வராது. பாருங்க, நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் முன்னிலை சொல்லிடுறேன். முன்னிலை பாருங்க, முன்னிலை பெயர்கள் பாருங்க. முன்னிலை என்பது முன்னாடி இருப்பவர்களை குறிப்பது. நீ, நீர், நீவீர், நீங்கள். இதுவே அந்த முன்னாடி இருக்கக்கூடிய பொருள் பெயரோடு வினை சேர்ந்தா என்ன வரும்? நீ நடந்தாய், நீ வந்தாய், நீங்கள் சென்றீர்கள் அப்படின்னு வரும். இப்ப கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இதுல ஒரு பாயிண்ட், இதுல பாயிண்ட் சேர்த்து கொடுத்துருவாங்க. இப்ப பாருங்க, நான் என்பது என்ன? நான் என்பது தன்மை. நான் 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 நடந்தாய். நான் வேணா இப்ப நாம் போட்டுக்கலாம். நாம் நடந்தாய் இப்படி கொடுத்துருவான். இது சொல்லுவோம்னா இடவழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நாம் நடந்தாய் தப்பு தானே? அப்ப என்ன வரணும்? நாம் நாம் வந்தோம் அப்படின்னு தான் வரணும். இங்க நடந்தாய் என்பது என்ன சொல்லுவாங்க? நீ வந்தாய், நீங்கள் வந்தீர்கள் அப்படின்னு தான் வரணும். இதான் தன்மை முன்னிலை படர்க்கைன்னு சொல்லுவாங்க. தன்மைக்கான பெயர்களும் தன்மைக்கான வினைகளும். உண்மை முன்னிலை என்பது முன்னாடி குறிக்கூடிய ஒரு சொல், முன்னாடி இருப்பவங்க சொல்றது. தன்மையான முன்னிலை பெயர், முன்னிலை வினைகள். ஓகேவா? இது பாத்துக்கிறேன். இன்னொன்னு படற்கை என்பது என்ன? படற்கை என்பது அவன், அவள், அவர்கள், அது, அவைன்னு சொல்லுவாங்க. இதுவே வினையில வந்துச்சு அப்படின்னா அவன் வந்தான், அவன் வந்தாள், சரி அவள் வந்தாள், அவர்கள் பேசினார்கள், அது பறந்தது, அது பறந்தது, அது பறந்தன அப்படின்னு வரும். ஓகேவா? இது தன்மை முன்னிலை படற்கையினுடைய விஷயம். ஓகேவா? இப்பதான் சொல்ல போறேன்னா, இந்த மரபு தமிழ்ல முக்கியமான சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, வழு வழாநிலை வழுவமைதி. வழு வழாநிலை வழுவமைதி. வழுனா என்ன? அதுல முதல்ல தெரிஞ்சுக்கணும். வழுனா என்ன? வழு என்பது தப்புன்னு அர்த்தங்க, தவறு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, வழு என்பதுன்னா தவறு, வழா என்பது சரி. ஓகேவா? வழா என்பது சரி. வழு வமைதின்னா தவறானதை சரியாக ஏற்றுக்கொள்ளுதல், சரியானதாக ஏற்றுக்கொள்ளுதல், அவ்வளவுதான். தவறுதான் இதுவும், ஆனாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஏத்துப்பாங்க. அது எப்படி சொல்றேன்? இப்போ வழுனா என்பது என்ன? தவறுன்னு சொல்லிட்டேன். வழா நிலை என்பது சரியான விஷயம், அத சொல்றேன். ஓகே, இப்ப எப்படி சொல்றேன் பாருங்க. இலக்கண முறைப்படி பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழா நிலை. நம்ம கரெக்டா பேசுறது. ஓகேவா? திணை உயர்திணையா அக்ரிணையா பிரிச்சு கரெக்டா சொல்றது. பால், ஆண் பால், பெண் பால், அதை வச்சு கரெக்டா சொல்றது. இந்த இந்த 7 நிலைப்பாடுகள் இருக்கு. ஓகேவா? அந்த அந்த நிலைப்பாடுகள் சரியாக அமைக்கப்பட்டு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது வழா நிலை சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவே இலக்கண முறையின்றி தப்பா வருது அப்படின்னா அது வழு எனப்படும் சொல்றாங்க. ஓகேவா? வழு வழா நிலை அப்படின்றாங்க. ஓகேவா? வழுனா என்ன? தவறு. வழா என்பது சரியானதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப பாருங்க, இருதிணை. ஓகேவா? இருதிணை இது 1, ஐம்பால் 2, மூவிடங்கள் 3, காலம் 4, வினா
5, விடை 6, மரபு 7. இந்த 7 உறுப்பு இருக்கு இல்லையா, இந்த 7 தொடர்கள்ல பிழை இல்லாமல் வந்தால் அது வழு எனப்படும். இந்த 7 தொடர்கள்ல பிழையோடு ஏதாவது ஒரு பிழை ஒண்ணு வருது அப்படின்னா அது சாரி பிழையோடு வந்தால் அது வழு எனப்படும். அதே பிழை இல்லாமல் வந்தால் அது வந்து வழா நிலை எனப்படும். ஓகேவா? இப்போ இதுக்கான ஒரு விஷயம் இங்க அழகா பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இப்ப பாருங்க, வழுனா தவறுன்னு அர்த்தம். ரைட்டா? தவறு, இது சரியானதுன்னு அர்த்தம். பாருங்க, செழியன் வந்தது, செழியன் வந்தது. அப்ப பாருங்க, இது 1 2 3 4 5 6 7 7 தொடர்கள் கொடுத்திருக்காங்க. திணை பாக்குறாங்க, அதாவது திணை இது உயர் திணையா அக்ரிணையா கரெக்டா கொடுத்துருக்கணும்ல. பாருங்க, செழியன் வந்ததுன்னு கொடுத்திருக்காங்க. செழியன் ஒரு ஆண்பால், சரியா? ஆனா வந்தது என்பது எது குறிக்கிறது அப்படின்னா அக்ரிணையை குறிக்கக்கூடிய ஒரு சொல், சரியா? அக்ரிணையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஆனா இங்க என்னது, செழியன் என்பது உயர்திணை. அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்க இது வழு, தவறானதுன்னு அர்த்தம். அது எப்படி சரியா எழுதுவாங்க? செழியன் வந்தான், செழியன் வந்தான், இதுதான் உயர்திணைக்குரிய திணை. ஓகேவா? அடுத்து பாருங்க, பால். கண்ணகி உண்டாள், சாரி உண்டான். அப்போ கண்ணகி என்பது ஒரு பெண் பால், சரியா? ஆனா இங்க என்ன வரணும், கண்ணகி உண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இடம். நீ வந்தேன், நீ வந்தேன் வரக்கூடாது, நீ வந்தாய். ஓகேவா? அப்போ வந்தேன் என்பது முன்னிலை வரும், சரியா? நான் வந்தேன், நான் என்பது முன்னிலை. நான் வந்தேன், நான் வருவேன் என்பதுதான் முன்னிலைக்கான வினை. இங்க வந்திருக்காங்க, நீ முன்னிலை இருக்கிறவங்கள சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு நீ வருவாய் அப்படிதான் வரணும். ஓகேவா? என்ன பாருங்க, நீ வந்தாய், நீ வந்தாய் அப்படின்னு குறிக்கும். ஓகேவா? இது அப்போ இது வந்து இடவழு, இது இடவழா. அடுத்து பாருங்க, காலத்தை எப்படி குறிக்கும் பாருங்க. நேற்று வருவான், நேற்று வருவான். நேற்று என்பது என்ன, இறந்த கால இடைநிலை, இறந்த காலம். நேற்று வருவான் என்பது நிகழ்காலம், அப்ப வரக்கூடாதுல்ல. பாருங்க, நேற்று என்பது என்ன, நேற்று என்பது இறந்த காலம். வருவான், வருவான் என்பது எதிர்காலம். வருவான், வந்தான் என்பது நிகழ்காலம். ஓகேவா? அப்போ நேற்று என்பது இறந்த காலம், வருவான் என்பது எதிர்காலம். மாறி மாறி வருதா, வரக்கூடாது. நேற்று வந்தான் அப்படிதான் வரணும். ஓகேவா? இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கால வழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கால வழு. அடுத்து வினா வழுனா என்ன, வினா வழு எப்படி எப்படி இருக்கும், ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டால், அதாவது கேள்வி தப்பா இருக்குதுன்னு அர்த்தங்க. கேள்வி தப்பா இருக்கு, எப்படி இருக்கும் சரியா, 2 விரலை காட்டி இது சிறியதா பெரியதுன்னு கேட்கலாம். ஒரு விரலை காட்டி இது சிறியதா பெரியதுன்னு கேட்டா தப்பு தானே. அப்போ வினாவழு என்பது ஒரு கேள்வி தப்பா இருந்தா அது வினாவழு, அந்த கேள்வி சரியாக இருந்தால் வினா வழா நிலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப பாருங்க, வினா வழா நிலை எப்படி இருக்குன்றாங்க, இரு விரலை காட்டி சிறியது எது பெரியது என்று கேட்டால் அது சரின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப விடைவழு. விடைவழு எப்படி இருக்கும், கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். ஒரு கேள்விக்கு தவறான பதிலை சொல்வதுதான் விடை வழு, விடை வழு. இதுவே சரியான கேள்விக்கு சரியான பதிலை அளித்தால் அது விடை வழாநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பாருங்க, கண்ணன் எங்கே இருக்கிறான் என்ற கேள்விற்கு வினாவிற்கு கண்ணன் வீட்டுக்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல். இப்ப சரியான ஒரு கேள்விக்கு சரியாக பதிலளிப்பதை நம்ம என்ன சொல்றாங்க, விடை வழாநிலைன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, மரபு வழா. மரபு என்று தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னை தோட்டம் என்று கூறுதல், சரியா? அப்போ தென்னம் தோட்டமா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பெயர் அப்படின்னா தோப்புன்னு சொல்லணும். ஓகேவா? தோட்டம் வரக்கூடாது, தோட்டம் என்று வரக்கூடாது. அப்பனா ஆகும், இதுதான் மரபு பிழை. அதாவது தென்னை மரங்கள், இது நான் சொல்றேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ மரபு வழி என்பது தென்னை தோட்டம் என்பது வரக்கூடாது, தென்னந்தோப்பு தான் வரணும். அப்ப இது கரெக்ஷன் பண்ணும் அப்படின்னா தென்னந்தோப்பு என்பது என்ன சரி, இதுதான்
மரபு வழா நிலை, இது மரபு வழு நிலை. மரபு வழு, அவ்வளவுதான். ஓகேவா? இந்த 7மே உங்க அழகா விளக்கியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். வழு அமைதினா என்ன சார்? வழு பார்த்தாச்சு, வழாநிலை பார்த்தாச்சு. வழு அமைதினா என்ன? வழு அமைதினா ஒண்ணுமே கிடையாதுங்க. சிம்பிளுங்க. இலக்கண முறைப்படி பிழை உடையது. இலக்கண முறைப்படி தப்பு இருந்தாலும், எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று பிழையன்று ஏற்றுக்கொள்ளப்படுவது வழு அமைதி. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த தவறை சரி என்று ஏற்றுக்கொள்ளுதல், இதுதான் வழு அமைதி. என்ன தவறு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ திணையில பார்க்கலாம். இப்போ திணை என்பது உயர்திணை அக்ரிணை குறிக்கூடியது. திணை வழு அமைதியில என்ன சொல்றாங்க பாருங்களேன். என் அம்மை வந்தால், யார சொல்றாங்க? பொண்ணை குறிக்கல, ஒரு மாட்டை குறிக்கிறது. ஒரு மாட்டை பார்த்து சொல்றாங்க. என்ன காரணத்துக்காக? உவப்புனா என்ன? அன்பின் காரணமாக ஒரு மாட்டை பார்த்து என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வீட்டுல நாய்க்குட்டி இருக்கும், ஏய் வாடா கண்ணா அப்படின்னு சொல்லுவோம், ஏய் ஜானி வா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாசத்தின் காரணமாக இங்க மாடு என்பது என்ன? மாடு என்பது அக்ரிணை பொருள், அக்ரிணை குறிக்கக்கூடியது. ஆனா இங்க சொல்றது என்ன? உயர்திணையை வச்சு சொல்றாங்க. அப்போ இது திணை வழு, திணை வழு அமைதி. தவறாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார்கள். சரியா? பால் வழு அமைதி எப்படி வரும்? ஒண்ணுமே இல்ல. வாடா ராசா, வாடா கண்ணா என்று தன் மகனை பார்த்து தாய் கூறுவது. ஒரு பெண் பிள்ளையை பார்த்து வாடா ராசா, வாடா கண்ணா. ஒரு ஆண் மகனை எப்படி கொஞ்சுவாங்களோ, எப்படி கூப்பிடுவாங்களோ, ஒரு பெண் குழந்தை பார்த்து கூப்பிடுறது. வீட்டுல பெண் குழந்தை இருக்காது, அதனால என்ன பண்ணுவாங்க? ஆண் குழந்தை பார்த்து பெண்ணை போல கொஞ்சுவாங்க. வீட்டுல ஆண் குழந்தை இருக்காது, பெண் இருக்கும். அப்போ பையன் நினைச்சு என்ன பண்ணுவாங்க? பையன் மாதிரி கொஞ்சுவாங்க. அதுதான் அவன் சொல்லுவாங்க, ஒரு பெண் பிள்ளை பார்த்து ஆண் பிள்ளை கொஞ்சது போல கொஞ்சுவது. அதான் சொல்றான்னா பால் வழு அமைதின்னு சொல்லுவாங்க. அது தவறுதான், இருந்தாலும் பாசத்தின் காரணமாக அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. சரியா? புரியுது நினைக்கிறேன். அடுத்து இட வழு அமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் சொல்லுவான். இந்த மாறன் ஒரு நாளும் சொல்றாங்க பாருங்க, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். இந்த கண்டென்ட் பாருங்க, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு தன்னை பற்றி சொல்கிறது. ஓகேவா? இடம், இந்த தன்மை, முன்னிலை, படற்கை ரெண்டு சேர்ந்து வரும். தன்மையும் வரும், முன்னிலையும் வரும். இந்த பாருங்க, இந்த மாறன் அப்படின்னு இந்த மாறன் தன்னை சொல்லிக்கிறது. அப்போ இந்த என்பது முன்னிலை குறிக்கக்கூடியது. அண்ணன் சொல்லிக்கும் போது அது தன்மை குறிக்கக்கூடிய சொல்லாக வரும். ஓகேவா? இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்றான், பொய் கூற மாட்டான் என தன்மையினை படற்கையாக கூறுதல். ஓகேவா? இதுல கொடுத்துறாங்க, தன்மையினை படற்கையா சொல்றான், பொதுவா சொல்ற மாதிரி சொல்றான். அதான் இட வழு அமைதி. தவறுதான் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? கால வழு அமைதி பாருங்களேன். கால வழு அமைதி, கால வழு அமைதினா என்ன? குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். ஓகேவா? இதுல இத்தொடரில் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைத்தலை சரி. ஓகேவா? கால வழு அமைதியில எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் சொல்லுவோம் காலங்களை. அப்போ குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அப்படின்றத கரெக்ட். ஆனா இந்த தமிழகம் என்ற ஒரு வார்த்தை ஆட் ஆகுது. இது உறுதித்தன்மையை குறியுடைய சொல்ல சொல்றாங்க பாருங்க. என்றாலும் பிழையாக கருதுவதில்லை. ஏனென்றால் அவரது வருகையினை உறுதித்தன்மை நோக்கி கால வழு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது இலக்கண முறைப்படி தவறாக இருந்தாலும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இலக்கண ஆசிரியர்கள். சரியா? இப்போ மரபு வழு அமைதி பார்க்கலாம். ஓகேவா? மரபு வழு அமைதி என்ன? கத்துங்குயிலோசை சற்றே காதிற்பட வேண்டும் என்று பாரதியாருடைய ஒரு பாடல். இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குங்க. கத்தும் குயிலோசை சற்றே காதிற்பட வேண்டும் அப்படின்னு பாரதியார் பாடுறாரு. இதுல குயில்னா கத்துமா? குயில் என்ன பண்ணும்? குயில் கூவும். பாருங்க, குயில் கூவும் என்பது மரபு. அதனுடைய மரபு மாறி சொல்லும் பொழுது, அதனுடைய மரபு மாறி வரும்போது அது மரபு வழு இருந்தாலும் தவறுதான், அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுதான்
மரபு வழுவமைதி. சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதே கண்டென்ட் தான் ஓல்டு புக். சரியா? இது வந்து ஓல்டு புக். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இதேதான். ஓகேவா? இதே கண்டென்ட் தான். இது ஓல்டு புக். இது சும்மா ரீட் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் சொல்லி தரல. நான் நியூ புக் சொல்லி கொடுத்த மாதிரி தான் இதுலயும் இருக்கு. சும்மா நீங்க வந்து பாருங்க. இப்ப நான் காட்டுனது ஓல்டு புக். சரியா? இப்ப நான் வந்து நம்ம விஷயத்துக்கு போலாம். இப்போ கண்டென்ட். ஓகே. இது மரபு தொடர்ன்னு சொல்லுவாங்க. லிசன். இது வந்து மரபு தொடர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, இதுக்கு ஒரு மீனிங் இருக்கு பாருங்க. ஆழம் பார்த்தல். ஸ்கூல்ல எக்ஸாம்ல நிறைய முறை கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. ஆழம் பார்த்தல்னா என்ன? மனநிலை அறிதல். ஆற போடுதல் என்ன? நீட்டித்தல். கொஞ்சம் ஒரு ஆற போடு பாத்துக்கலாம். நீட்டித்தல் அர்த்தம் மீனிங். ஒரு கை பார்த்தல், சண்டைக்கு போறது. ஒரு காலில் நின்றல், பிடிவாதம் காட்டுதல். கச்சை கட்டி கொள்ளுதல்னா தீவிரம் காட்டுதல். கம்பி நீட்டுதல், ஓடி போதல். தடைக்கட்டுதல், செயலை நிறுத்துதல். விட்டு வெளிப்படல், உண்மை வெளியாதல். கயிறு திரித்தல்னா பொய் சொல்லி பரப்புதல். ஒண்ணுக்கு ரெண்டு திருச்சி சொல்லாத அப்படி சொல்றதுன்னா அது. காது குத்தல், ஏமாற்றுதல். இந்த காது குத்துற வேலை நம்மகிட்ட இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த ஏமாத்துற வேலை நம்மகிட்ட இருக்க கூடாது. அது மீனி தான் அது. ஓகேவா? கடுக்காய் கொடுத்தல்னா ஏமாற்றுதல். ரெண்டுத்துக்கும் ஒரே மீனி தான். இந்த பாருங்க, காது குத்தல், கடுக்காய் கொடுத்தல். ஓகேவா? நெக்ஸ்ட் கை கொடுத்தல்னா உதவி செய்தல். சாயம் வெளுத்து விட்டது, உண்மை வெளிப்படுதல். ஓகே. உண்மை வெளிப்படுதல். தலை தப்பினால் போதும் பா, உயிர் தப்பிச்சுதுடா, உயிர் தப்பித்தல் அர்த்தம். தலையீடு, குறுக்கீடுதல். தாளம் போடல், மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளல். நடுத்தெருவில் ஆதரவு இல்லாமல் செய்தல். நீர் பூத்த நெருப்பு, உணர்ச்சி குறையாமை. நெல்லிக்காய் மூட்டை, ஒற்றுமையின்மை. இந்த கேள்வி நிறைய முறை கேட்டிருக்காங்க. ரீசெண்டா நடந்த குரூப் 2 கொஸ்டின்ல கூட கேட்டிருந்தாங்க இது. சரியா? நெல்லிக்காய் மூட்டை, ஒற்றுமையின்மை, ஒற்றுமை இல்லாமை. பழுக்க போடு, காலம் தாழ்த்தல். ஒரு விஷயத்த சூட்டோட சூடா பண்ணாத, கொஞ்சம் காலம் தாழ்த்து, பழுக்க போட்டு பாத்துக்கலாம், பிறகு பாத்துக்கலாம் சொல்லுவாங்க. காலம் தாழ்த்து சொல்றது மீனிங் அதுக்கு. ஓகேவா? பூசி முழுகுதல், மறைத்தல். இந்த பூசி முழுகுற வேலை நம்மகிட்ட வச்சுக்க கூடாது. புரியுதா? அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மறைக்கிற வேலை இருக்கக்கூடாது அப்படின்றதான் மீனிங். வாய்ப்பூட்டு என்பது என்ன? பேசக்கூடாது என தடை விதித்தல். வாலாட்டுதல், மீறி நடத்தல். வெட்ட வெளிச்சம், எல்லோருக்கும் தெரிதல். முகத்தில் கரி பூசுதல், தாழ்வு அல்லது இழிப்படுத்தல். முழுக்கு போடுதல், கைவிடுதல். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுங்க. இதுல என்ன சொல்லு பார்த்தலாமா? இது வந்து மரபு தொடர். ஓகேவா? அதாவது மீனிங் புரிஞ்சுக்கணும். மரபு தொடர்னா என்ன பாருங்க. நம் முன்னோர் தொன்று தொட்டு எப்பொருளை எச்சொல்லை எவ்வாறு வழங்கினார்களோ. ஓகேவா? தொன்று தொட்டு காலங்காலமா நம்மளுடைய முன்னோர்கள் பெரியோர்கள் எந்த பொருளை எந்த சொல்ல எப்படி வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லோ அவ்வாறே வழங்குவது மரபு. சரியா? முன்னோர்கள் எப்படி பேசினாங்களோ அதே பொருளோட மீனிங்கோட பேசுறது தான் மரபு. அதை மாறும்போது மரபு பிழைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, இதுவும் கொஞ்சம் முக்கியமானது. பார்க்கலாமா? ஆயிரங்காலத்து பயிறு அப்படின்னா நீண்ட காலத்துக்குரியது. எடுப்பார் கைப்பிள்ளை, தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். எட்டு சுரக்காய் கறி குதவாதுன்னா என்ன மீனிங்? பட்டறிவல்லாத படிப்பறிவு. சரியா? படிப்பறிவு இருக்கு, அவனுக்கு பட்டறிவு இல்ல. ஏட்டு சுரக்காய் கறி குதவாது. அளவை நினைத்தால் உரலை இடித்தல். சரியா? அவளை நினைத்து உரலை இடித்தல். அவன் ஒரு திங்கிங்ல இருப்பான், உலக்கை இடிப்பான்னு சொல்லுவாங்க மீனிங்.
எண்ணமும் செயலும் ஒத்து வராது, வேற வேறையா இருக்கும். முதலை கண்ணீர்னா என்ன? பொய் அழுகை, அவசர கொடுக்க, எண்ணி துணியாதார். ஆகாய தாமரை இல்லாத ஒன்று, இது முறை கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஆகாய தாமரை எதுக்கு ஒப்பிடுவாங்கன்னா, இல்லாத ஒன்று. ஆகாயத்தில் தாமரை இருக்குமா? இல்லாதவங்க. கம்பி கட்டுதல், சொல்லிக் கொள்ளாமல் செல்லல், காலம் போடுதல், எதை சொன்னாலும் அப்படி ஏற்றுக் கொள்ளுதல். காணல் நீர், இருப்பது போல தோன்றும் ஆனால் இராது. காணல் நீர் நீ பார்த்திருப்பீங்க, ரோட்ல ரொம்ப வெயில் அடிக்கும் போது ஒரு வகையான ஒரு அனல் கிளம்பும், அது வந்து நெருப்பு நினைப்பீங்க, அதுக்கு பேர் காணல் நீர்னு சொல்லுவாங்க. ஆனா இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும். ஓகேவா? பஞ்சாய் பறந்தல் அப்படின்னா அலைந்து திரிதல். சுவர், பயனின்றி இருத்தல். ஆஹ் கெட்டிய தொழாதல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல். கொட்டி அளத்தல், சாரி, ஓகே, கொட்டி அளத்தல். இது வந்து மரபு தொடர்கள்னு சொல்லுவாங்க, எதுக்கும் பார்த்து வச்சுங்க. ஓகேவா? இப்பனா இதுவும் மரபுலேயே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இளமை மரபு சொற்கள்னு சொல்லுவாங்க. நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லை குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பது மரபு. மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துவது மரபு பிழை. யானை கன்றுன்னு அழைக்கணும், இது மரபு. ஆனா என்ன சொல்றாங்க? யானை குட்டின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்குல. ஓகேவா? சொல்லக்கூடாதுன்னு சொல்றது மரபு பிழை, மரபு வழக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப பாருங்க, தாவரங்களுடைய இளமை, காயின் இளமை மரபு. ஓகேவா? தாவரங்கள் பார்க்க போறோம். தாவரங்கள் பத்தி பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? காய்களின் இளமை மரபு. அவரை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, தென்னங்குரும்பை, வாழை கச்சல், ஓகே, மாவடு. இது தாவரங்கள். விலங்குகள் பார்த்தோம் அப்படின்னா இளமையுடைய இளமை மரபு. குருவி குஞ்சு, கழுதை குட்டி, மான் கன்று, சிங்க குருளை, சிங்க குருளை, கோழி குஞ்சு, எருமை கன்று, நாய்க்குட்டி, புலிப்பரள், புலி பரள், ஆட்டுக்குட்டி, பன்றிக்குட்டி, பூனைக்குட்டி, கீரிப்பிள்ளை. அடுத்து ஒலி மரபு. சரியா? ஒலி மரபு சொற்கள். சவுண்ட், குயில் கூவும், கிளி கொஞ்சும், சிங்கம் முழங்கும், மயில் அகவும், கூகை குழலும், நரி ஊளையிடும், காகம் கரையும், குதிரை கனைக்கும், யானை பிளிரும். நெக்ஸ்ட் வினை மரபு. ஓகேவா? வினை என்பது என்ன? செயல், வினைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப சொல்றாங்க பாருங்க, அப்பம் தின், நெல் தூற்று, நீர் பாய்ச்சு, காய்கறி அரி, களைப்பறி, பாட்டுப்பாடு, இலைப்பறி, பழம் தின், மலர் கொய். மலர எடுன்னு சொல்லுவோம்ல, மலர் பிச்செடு அப்படின்னு சொல்லக்கூடாது, மலர் கொய். பழம் சாப்பிட சொல்லக்கூடாது, பழம் தின். இலைப்பறி, சரியா? இலைய பறின்னு சொல்லுவோம், இலைப்பறின்னு சொல்லுவோம். ஓகேவா? கலை, இது வந்து களை பறித்தல். ஓகேவா? இந்த நெல்லுக்கு இடையே இருப்பது கலை, களை பறித்தல், அதைக்குரிய சொல். நெக்ஸ்ட், ஓகேவா? இதுல பாருங்க, காகம் என்ன பண்ணோம்? காகம் கரைக்கும், குதிரை சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும், குதிரை கனைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படியே டக்குன்னு பார்த்துட்டு போலாம். இதெல்லாம் வந்து சம்மந்தம் இல்லாதது. பாருங்க, இது வந்து அரசன், இது வந்து திணைவழு, பால்வழு, எண்வழு, இடவழுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அரசன் வந்ததுன்னு வரக்கூடாது, அரசன் வந்தான். பாருங்க என்ன வரும்? அரசன் வந்தான், இதுதான் திணைவழு. ஓகேவா? இந்த வந்தது என்பது அக்ரிணிக்குரியது. ஓகேவா? அடுத்து கபிலன் பேசினால், பேசினான் வரணும். ஓகேவா? அப்போ இங்க என்ன வருது? பேசினால் என்று பெண்ணை குறிக்கிறாங்க, அப்போ பால்வழு. அடுத்து குயில் கூவியது, குயில்கள் கூவின அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேவா? அப்போ எண் வழு. ஓகேவா? குயில்கள் என்பது எண் வழு வருது. ஓகேவா? அடுத்து கமலா சிரித்தாய், கமலா சிரித்தாய், இறந்த காலத்தை சொல்றாங்க, ஆனா சிரித்தால் நிகழ்காலத்தை குறிக்கணும். ஓகேவா? கமலா சிரித்தால், சிரித்தாய் என்பது இறந்த காலம். ஓகேவா? இது இடவழுல வரும். வளவன் நேற்று வந்திருக்கிறான், நேற்று வந்தான் வரணும். ஓகேவா? வளவன் நேற்று வந்தான், இறந்த காலம். ஓகேவா? இங்க வந்து இருக்கிறான்னு சொல்லிட்டு வருது, இது கால வழியில வரும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆந்தை கத்தியது, ஆந்தை கத்துமா? கிடையாது. ஆந்தை அலறியது,
இது மரபு வழு. ஓகேவா? நெக்ஸ்ட். இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நீங்களே பண்ணி பாருங்க இதெல்லாம். ஓகே, இதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதே போல பொறுத்துக என்ன வரும்? சிங்கம் கனைத்தது. சிங்கம் கனைக்குமா? குதிரை தான் கனைக்கும். இப்ப என்ன வரும்? அது மரபு வழு வரும். கண்ணன் படித்தால். கண்ணன் படித்தாலா வரும்? கண்ணன் படித்தான். அப்போ படித்தால் இங்க என்ன வருது? இது வந்து பால் வழுல வரும். பால் வழு. இன்று வருவான். ஓகேவா? இன்று எப்படி வருவான்? அது கால வழுல வரும். கபிலன் பேசியது. கபிலன் பேசுவான். பேசினான். அப்ப திணையில வரும். பறவைகள் பறந்தது. பறந்தன வரணும். அப்ப என் வழு. ஓகேவா? ரைட்டு. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுவும் மரபு தொடர்கள் பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம். ஓல்டு புக்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நல்லா பார்த்துக்கிடுங்க. ஓல்டு புக்ல அழகா இருக்கும். டைம் ரொம்ப போகுதுன்னு நினைக்க கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பாருங்க. மரபு தொடர்ல அமைத்து எழுதுக. கண்ணனுக்கு வேலை கிடைக்கவில்லை, உணவுக்கே தாளம் போடுகிறான். இதுல மரபு பிழை. சரியா? தாளம் போடுதல் மரபு தொடர் ஆகும். இதுக்கு பொருள் என்ன? தாளம் போடுறான்னா துன்பப்படுதல் சொல்றாங்க. உணவுக்கே துன்பப்படுறான்னு சொல்றதுக்கு தாளம் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மரபு பிழை, மரபு திருத்தியாச்சு. முருகனுக்கு கயிறு திரிப்பதே வேலையாகிவிட்டது. இந்த இல்லாதனை சொல்லுதல். திருச்சி திருச்சி சொல்றான்ல, இல்லாத ஒன்றை சொல்லுதல் தான் திரித்தல் சொல்லுவாங்க. கயிறு திருப்பி சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? இது இல்லாத சொல்லுதல். பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய வானில் கொடிகட்டி பறந்தார். அவரு தமிழ் ரொம்ப ஃபேமஸா இருந்தா சொல்றாங்க. பனி புகழோடு வாழ்ந்தார் என்பதற்கு மரபு என்ன சொல்றாங்க? மாத்தி சொல்றாங்க. இவர் கொடிகட்டி பறந்தார் அப்படின்வாங்க. அது வந்து சொல்ல எப்படி கரெக்ட்? தனி புகழோடு வாழ்ந்தார். சரியா? தான் பணத்தை திருடவில்லை என்று கண்ணன் முதலை கண்ணீர் வடித்தான். பொய்யாக அழுதல், ஏமாற்றுதல். அவன் பண்ணியிருக்கான். என்ன பண்றாங்க? ஆனா இல்லன்ட்டு பொய் சொல்றான். முதலை கண்ணீர் வடித்தலுக்கு மீனிங் என்ன? ஏமாற்றுதல். மீனிங் இதுதான். மரபு பிழை. செய்தி தெரியுமா? வேலவனுக்கு ஆணை வந்து விட்டது. வேலை கிடைத்து விட்டது சொல்றதுக்கு அந்த ஆர்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. வந்து விட்டதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் மரபு பிழையில வரும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சும்மா ரீட் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. அடிக்கடி பார்க்கணும். பாருங்க, இதுல பாருங்க. அவன் குடும்பம் டேஷ் ஊருக்கு தொண்டாற்றியது. வாழையடி வாழையாக தொண்டாற்றியது. அடுத்து, அலுவலகத்தில் வேலை நேரத்தில் தூங்கியதால் கந்தனுக்கு என்ன ஆயிடுச்சு? சீட்டு கிழிஞ்சிடுச்சு. இதுல மரபா? மரபு கிடையாது. இதுல மரபு பிழைகள் இருக்கக்கூடியது. சரியா வரணும். கதிரவனுக்கு உலகில் நடப்பது தெரியாது, எதுவும் தெரியாது. அவன் ஒரு என்ன சொல்றாங்க? அவன் ஒரு புத்தக பூச்சி. இது தேர்ட்ல வரணும். ஓகேவா? சிறு வயதிலேயே பெண்களுக்கு திருமணம் செய்வது என்று மலையேறி விட்டது. முருகன் கையில் இருந்த பொருளை இழந்து விட்டான். கையில் இருந்த பொருளை இழந்து விட்டான். அவன் ஒரு பெருஞ்செலவாணி. ஓகேவா? 5th புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்படிதான் பார்க்கணுங்க. எல்லாமே சால்வ் பண்ணோம் அப்படின்னா அழகா முடிச்சிடலாம். அடுத்து, புலி இளமை பெயர் மொழி மரபு. புலி என்ன பண்ணும்? இளமை பெயர் என்ன? பரல். புலி என்ன பண்ணும்? உரும்பும். சிங்கம் இளமை பெயர் குருளை. சிங்கம் என்ன பண்ணும்? முழங்கும். யானை கன்று சிறு பிள்ளை இளமை பெயர். யானை என்பது என்ன பண்ணும்? பிளிரும். பசு கன்று பசுனுடைய என்ன வாய்ஸ்? கதரும். கரடி குட்டி அது என்ன பண்ணும்? கரடி கத்துன்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட்டு. நெக்ஸ்ட், இதுவும் இளமை பெயர் தான். ஆடு கன்று, மான் பிள்ளை. பொறுத்துக்க சொல்றாங்களா? ரைட்டு, சாரி. ஆட்டுக்குட்டி கீரி பிள்ளையா? கீரி பிள்ளை. சிங்க குருளை, கோழி குஞ்சு. அப்பனா வரும் மான் கன்று. ஓகேவா? இது 3 பேஜ் பிளாங்கா இருக்கும். ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பிழை திருத்தம்
சிங்கம் என்ன சொல்லுவாங்க பாருங்க, பிழை திருத்தமும், பிழையும் திருத்தமும். சிங்கம் வந்தது, ராமன் அழுதான், பறவை பாடின, அவன் வந்தான். இது இப்படி படிக்கணுங்க. சரியா? நெக்ஸ்ட், இது வந்து திணை மரபு. இது உயர்திணை அக்ரிணை தான். உயர்திணை அக்ரிணை என இரு வகைப்படும். மனிதர்கள் உயர்திணை சொல்லுவாங்க, மனிதர் அல்லாத உயிருள்ளவையும் உயிரற்றவையும் அக்ரிணைன்னு சொல்லுவாங்க. சரியா? உயிர் உள்ளதை மனிதர்களை உயர்திணை, உயிருள்ளவையும் உயிரற்றவையும் அக்ரிணைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் பாத்துக்கணும்பா. சரியா? பால் மரபு பார்க்கலாமா? ஆண் பால், ஆண் பால் சொற்களை 5 பால்களையும் பிரிக்கிறோம். அவை ஆண் பால் அவன் இவன், ஓகே, அவன் அண்ணன். பெண் பால் அவள் அரசி. பலர்பால்னா அவர்கள் இளைஞர்கள். ஒன்றன் பால்னா அது குதிரை. பலவின் பால்னா அவை மாடுகள். சரியா? ரைட், சொல்லி குத்தாச்சு, சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அவள், அவள் வந்தாள், அவர்கள் வந்தனார்கள். இது வந்து இடம். அவள் வந்தாள், அவர்கள் வந்தார்கள், அது வந்தது, அவை வந்தன. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாதான் கரெக்டா வரும். ஓகே, இது பாருங்க, இது வந்து இது ஓல்டு புக் 8th இருக்கு. ஓகே, இளமை பெயர்கள் பார்க்கலாமா? கொஞ்சம் பஃபர் ஆகுது, பார்க்கலாம். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்க, விலங்குகளின் இளமை பெயர்: அணிற்பிள்ளை, கீரிப்பிள்ளை, சிங்கக்குருளை, புலிப்பழல், யானை கன்று, மான் கன்று, எருமை கன்று, குதிரை குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, குரங்கு குட்டி, கழுதை குட்டி, பன்றி குட்டி, எலிக்குட்டி. இதெல்லாம் வந்து விலங்கினுடைய இளமை பெயர். விலங்கினுடைய வாழிடங்கள்: ஆட்டுப்பட்டி, ஆடுகளை சேர்க்கக்கூடிய இடத்துக்கு பேர் ஆட்டுப்பட்டின்னு சொல்லுவாங்க. குதிரை கொட்டில், கோழி பண்ணை, மாட்டு தொழுவம். சரியா? மாட்டு கொட்டகை கிடையாது, மாட்டு தொழுவம். யானை கூட்டம், யானை கும்பலா கூட்டத்து தொழுத்துக்குள்ள போவாது, அது கூட்டமா தான் இருக்கும். அந்த கூட்டமா இருக்கிற இடத்துக்கு பேரு தான் வாழிடம் சொல்லுவாங்க. வாத்து பண்ணை, வாத்துக்களை சேர்க்கும் இடத்துக்கு பேர் வாத்து பண்ணை. விலங்கு பறவை இனங்களின் ஒலிமரபு: ஆந்தை என்ன பண்ணும்? அலரும். கழுதை கத்தும். காக்கை கரையும். கிளி கொஞ்சும் பேசும் சொல்லுவாங்க. குதிரை கணைக்கும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உறும்பும், மயில் அகவும், யானை பிளிரும். அடுத்து தாவர உருவு பெயர்கள். தாவர உருவு பெயர்கள் பார்க்கலாம். ஈச்சை இலை, சாரி, ஈச்ச ஓலை, சோளத்தட்டை, மாவிலை, மாங்க மரத்த இலை, மாவிலை, வேப்பந்தழை. சரியா? தாழை மடல், தென்னை ஓலை, மூங்கில் இலை, கமுங்கங்கூந்தல், பனையோலை, பலா இலை, வாழை இலை, நெற்றால். ஓகே, அடுத்து காய்களின் இளமை பெயர்: அவரை பிஞ்சு, தென்னங்குரும்பை, மாவடு, வாழை கச்சல், முருங்க பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு. செடி கொடி மரங்களுடைய தொகுப்பிடங்கள்: ஆலங்காடு, ஆலங்காடு, ஆலங்காடு என்ன சொல்லுவாங்க? ஆலங்காடு, கம்பங்கொல்லை, பனந்தோப்பு, சவுக்கு தோப்பு, சோளக்கொல்லை, பலா தோட்டம், தென்னந்தோப்பு. தென்னந்தோப்பு அங்க தென்னங் என்ன சொல்லியிருந்தாங்க, வேற சொல்லியிருந்தாங்க. அடுத்து தேயிலை தோட்டம், பூந்தோட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா பொருள்களின் தொகுப்பு. சரியா? ஆட்டு மந்தை, திராட்சை கொலை, மாட்டு மந்த, குவியல், வேலங்காடு, யானை கூட்டம், சாவி கொத்து, பசு நிறை, வைக்கோற் போர். அடுத்து பொருளுக்கேற்ற வினை மரபு: சோறு உண், சோறு சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது, சோறு உண். பழம் தின், பழம் சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது, பழத்தை கட்சி தின்னு சொல்லக்கூடாது, பழம் தின். கோலமிடு, தீ மூட்டு, நீர்க்குடி, தண்ணி குடின்னு சொல்லுவோம்ல, அதான் நீர்க்குடி. ஆட்டுப்பாடு, தயிர் கடை, கடைச்சல், கடை. படம் வரை, ஓவியம் வரைதல், வரைதல். பால் பருகு, பால் குடின்னு சொல்லணும், பால் பருகுன்னு சொல்லணும். நீர் தான் குடின்னு சொல்றது.
கவிதை இயற்று, கவிதை எழுதுன்னு சொல்லக்கூடாது. விளக்கை ஏற்று, விளக்க அமுத்து, விளக்க ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. கூரை வை, கூரை மொய்வாங்க இல்லையா, சொல்லுங்க கூரை வெய்தல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாருங்க, குமரன் என்ன பண்ணான்? சரி, வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா பண்ணுங்க. ஓகே, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கீரி, மான், சிங்கம், பூனை, எருமை, இந்த பொறுத்துக, இந்த நம்பர்ஸ், இதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்து இங்க பாருங்க, இது வந்து இளமை பெயர். பொறுத்துக்க, ஆடு. நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டேன் ஸ்டார்டிங்ல இதை. ஓகேவா? இதுக்கு பாத்துங்கப்பா. நம்பர்ஸ் அவ்வளவுதானா? அவ்வளவுதான் ராஜா, முடிஞ்சிச்சு. இதுதான் இளமை, மரபு தமிழ் சொல்லுவாங்க. அழகா ஃபில் பண்ணியாச்சு. அடுத்த வகுப்புல மீண்டும் சந்திக்கலாம். இந்த உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, படிச்சு அவன் பயன்பெறட்டும். பிடிஎஃப் யாரும் கேட்காதீங்க, இதை பார்த்து படிங்க. இது ஸ்கூல் புக்கில் தான் இருக்கு. சரியா? அடுத்த வகுப்புல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.